ஹாய், இன்றைக்கி எஸ்பி கார்டன் சேனலில் ஒரு அழகான வீடியோ பார்க்க போகிறோம். நேற்று நைட்டு நல்ல மழை வந்ததுனால செடியெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். கொடி சம்பங்கி க்ரீன் கலர். இது மல்லிகைப்பூ செடி. இது பதியம் வச்சுருக்கேன். அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லோ கலர். இதுலேயும் ஒரு செடி வச்சுருக்கேன். இது பிங்க் கலர் செம்பருத்தி. இது ரெட் கலர் குட்டியாக விடும். அதுக்கு பக்கத்தில் கருவேப்பிலை செடி. இது வாட்டர் ஆப்பிள். இது எல்லோ கலரில் அழகாக விடும். தினமும் பூத்துட்டே இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கேபிஎஸ் நர்சரியில் வாங்கின செடியில் பூ இருக்கு. பார்த்தீங்களா, 3 பூ இருக்கு. இது வாங்கும்போதே இருந்தது மொட்டு. 1 மாதம் ஆச்சு, இன்றைக்கி தான் விரிஞ்சிருக்கு. மழைக்கு அதுக்கும் அழகாக இருக்குது. மாடி ஃபுல்லாக ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த பூக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் நான். இது பாருங்கள், மனோரஞ்சிதம் செடி எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். கேபிஎஸ் நர்சரியில் தான் வாங்கினேன் இந்த 3 செடியும். இது அத்திப்பழம் செடி. இப்போ தான் வளர்ந்து வர போகிறாங்க. இதெல்லாம் லீஃபாக என்னன்னு தெரியல. அப்புறம் பாருங்கள், நான் வீட்டுக்கு வாங்கின கருவேப்பிலை செடி. கருவேப்பிலை குச்சியை சொருகி வச்சுருந்தேன். அதில் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள், பெங்களூர் கத்திரிக்காய். வச்சா செடி வரும்னு சொன்னாங்க, அதனால் வச்சு பார்க்கலான்னு வச்சேன். அழகாக முளைச்சி வந்திருக்கு. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், கத்திரி செடி நட்டு வச்சுருக்கேன். 1 2 3 செடி. இது பக்கத்தில் பால்சம் செடி. இது லவ்லி பூன்னு சொல்லுவாங்க அந்த செடி. இது பார்த்திங்கன்னா கிர்னி பழம். சின்ன செடி தான் பாருங்கள், சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் ஒரு பழம் விட்டுச்சு. ஒரு பழம் விட்டு சூப்பராக இருந்துச்சு. கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள், நிறைய பூ பிஞ்செல்லாம் இருக்குது. திரும்பவும் வருமா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பூவில் வச்சுருக்கு. அதுலேயே பிரண்டையும் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், இந்த கொடி என்ன கொடின்னே தெரியாமல் வளர்த்து வச்சுருக்கேன். என்ன கொடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள், பழமாக ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், புதினா நட்டு வச்சுருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு நல்லா வந்துட்டாங்க. இதுவும் என்ன செடின்னே தெரில. பூ வச்சு நல்ல காயெல்லாம் வந்துட்டுருக்கு. என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இது 3 அடுக்கு மல்லி. நல்லா பூ வச்சு கட் பண்ணி விட்டுருக்கேன். இது கோவக்காய் கொடியாக இருக்கும்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன். இது கோவக்காய் கொடி தானான்னு சொல்லுங்கள் யாராவது. இது பாருங்கள், செம்பருத்தி எல்லோ கலர். எல்லோ கலர் செண்டாக விடுற செம்பருத்தி. பாருங்கள், எவ்வளோ முக்கு வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாம் கீழே விழுந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், குச்சி குச்சியாக தெரியுது. பாருங்கள், என்ன கொடுக்குறதுனே தெரியல. இது செம்பருத்தி ரெட் கலர் ஒத்தடுக்கு செம்பருத்தி. இது ஒயிட் கலரு கட் பண்ணி விட்டுருக்கேன். இது ரோஸ் செடி, பிங்க் நாட் ரோஸ் செடி. அதுலேயே ஒரு எல்லோ கலர் செம்பருத்தி வச்சுருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்ன செடிங்க, பால்சம். இது கோழிக்கண்டை.
இதில் வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கேன். மழை வந்ததுனால எல்லாம் ஒன் சைடாக அடிச்சிட்டு போயிட்டுருக்கு சீட்ஸ் எல்லாம். இது பாருங்கள், இது ட்ராகன் ஃப்ரூட். சாப்பிட்டு சீட்ஸ் போட்டு வச்சேன் வருமான்னு சொல்லிட்டு நல்லா முளைச்சி வந்திருக்கு. இதுவும் குட்டி பாட்டில் வச்சுருக்கேன். இது ஒரு ஒயிட் ரோஸ் செடி, பூத்து முடிஞ்சோடனே கட் பண்ணி விட்டுருக்கேன். பக்கம் வாங்க. இதுவும் அதே செடி தான், லவ்லி பூச்செடி. இது பாருங்கள், எல்லோ கலர் பூச்செடி. இது வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். டெய்லி பூத்துட்டே இருக்கும், எப்பவும் செடியில் பூ இருந்துகிட்டே இருக்கும் ஃபுல் டே. ஈவினிங் வரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பாருங்கள், இதில் ஒரு சாமந்தி இருக்குது. ரெயின் லில்லிஸ். இதெல்லாம் ரெயின் லில்லிஸ் வந்து பூத்து முடிஞ்சு சீட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ 3 கலர் இருக்குது. இது வந்து டேபிள் ரோஸ். எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 10 மணிக்கு மேலே தான் பூக்கும் இந்த செடி. இது பாருங்கள், சம்பங்கி. தெர்மாக்கோல் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். இது வந்து முருங்கை குச்சி. நேற்று தான் வச்சுருக்கேன். இதுவும் நேற்று தான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். வாழை செடி எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் சின்ன தொட்டிலே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இதுவும் ஃபஸ்ட் டைம் பூத்துருக்கு. அழகாக இருக்குது பாருங்கள், மழை கதுக்கும் மேலே எல்லாம் பனி துளியாக இருக்குது. நல்லா இருக்குல்ல. இந்த பக்கம் பாருங்க, பால்சம் செடி இருக்குது. அதுலேயே ஒரு பெரிய செம்பருத்தி. லேட்டாக தான் விரிவாங்க ஃபுல்லாக. இது ஒரு நாட் ரோஸ் செடி, பிங்க் நாட் ரோஸ் செடி. என்னென்னா வாங்கிட்டு வந்து இதுவரையும் பூவே வைக்கல இந்த செடியில். ரொம்ப லென்த்தாக வளர்ந்துட்டே போச்சு. 7 இலையாக இருந்துச்சு சொல்லிட்டு வெட்டி விட்டேன். அப்புறமா அப்பவும் துளிர்த்து வரவே இல்லை. திரும்பவும் அடியோடு வெட்டி விட்டேன். வெறும் குச்சியாகவே இருந்தது 1 மாதம். அதுக்கப்புறம் இதுக்கு வெயில் பத்தலைன்னு சொல்லிட்டு எடுத்து வேறு தொட்டியில் வச்சு இப்போ மாடியில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ தான் இலையெல்லாம் வந்திருக்கு. பூ வைக்குமான்னு தெரியல. இது பாருங்கள், பச்சை மிளகாய் செடி. வீட்டில் யூஸ் பண்ணது தான், விதை போட்டு வந்தது. இதுலேயும் கருவேப்பிலை குச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பதியம் போட்டு பாருங்கள். கத்தாழையை மேலே ஒரு பீஸு குத்தி வச்சிங்கன்னா நல்லா வந்துடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிரம்ம கமலம் செடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சின்ன கார்டன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.